ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இந்த பக்கம் நான் சாதத்துக்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வேகட்டும். இந்த பக்கம் நான் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. அது கடுகு வெடிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் கடுகு வெடித்தோடனே ஒரு செகண்ட் அடுப்பை நான் அமர்த்தி வச்சுருவேன். ஏன்னா அந்த சூடோடைய தன்மை கொஞ்சம் கம்மியாகணுன்றதுக்காக. ஏன்னா இந்த சமயத்தில் நான் வெங்காயம் தக்காளி போட்டேன்னா இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிற அடுப்பு ஃபுல்லாக எண்ணெயாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமையல் முடித்தோடனே நம்ம அடுப்பு துடைக்க தான் போகிறோம். ஆனாலுமே நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போதே எண்ணெயாக தான் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு ஒரு வேலையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு செகண்ட் நிப்பாட்டி வச்சுட்டு போட்டிங்கன்னா தெரிக்காது. இங்கே பாருங்கள், இப்போ நான் போடுறேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனால உங்களுக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்காது. இப்போ நான் போடுறேன், ஆனால் தெரிக்கலை பாருங்கள். அந்த உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த எண்ணெய். இப்போ நீங்கள் வதக்கும்போது வெளியில் தெரிக்காது. நம்ம சேப்பங்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் நான் வந்து சேப்பங்கிழங்கு ஒரு 2 விசில் விட்டேன். எப்போயுமே நான் சேப்பங்கிழங்குனா ஒரு விசில் தான் விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு கூட ஒரு 2 கிழங்கு இருந்தது. சரி, வேஸ்ட்டாக தானே போகுது, நம்ம சாப்பிட்டுக்குவோம், அப்படி இல்லைன்னா வீணாகவே போயிடும் அப்படின்றதுக்காக சக்கரவள்ளி கிழங்கையும் சேப்பங்கிழங்கு 2ஐயும் ஒன்றா வேக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா சக்கரவள்ளி கிழங்குடைய நிறம் வந்து சேப்பங்கிழங்கில் வந்துருச்சு. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்க போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நேரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கோட நேரம் தான். நான் என்ன இந்த மாதிரி கிழங்கு போடுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் அந்த மாதிரி கிழங்கோ இல்லை காய்கறியோ நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நானே ரொம்ப சந்தேகப்படுற ஒரு ஆள் நான். அதனால் இந்த விவரத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா சேப்பங்கிழங்கு ஒரு மாதிரி இருந்தால் இப்படி தானே இருக்கும். நல்லா இல்லாத சேப்பங்கிழங்குலாம் இந்த நேரத்தில் தான் இருக்கும். ஆனால் நான் சக்கரவள்ளி கிழங்கு போட்டனால தான் இந்த நேரம் இன்றைக்கி. அதே மாதிரி நான் வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் நறுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு டைம் நறுக்கும்போது இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நறுக்கி போட்டுருவோம். எல்லாருமே செய்கிற வேலை தான் இது. நானும் செஞ்ச வேலை தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். 3வது கத்திரிக்காயில் சொத்தையெல்லாம் இருக்கும். நான் அந்த பக்கம் விசில் வச்சு அமர்த்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வந்துருச்சு. நான் வச்சுட்டேன். இந்த பக்கம் நல்லா அமர்த்திட்டேன். இந்த பக்கம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ இந்த சேப்பங்கிழங்க எடுத்து வச்சுக்கலாம். அப்போ வெண்டைக்காயும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தில் நம்ம நறுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இடையில இல்லை கால்வாசி நறுக்குனோடனே உங்களுக்கு அதில் பூச்சி அப்படிலாம் இருக்கும். நானே இதை நிறைய தடவை சின்ன வயசில் எல்லாம் சமைக்கும்போது இந்த கிழங்கு நல்லாயிருக்கு, இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்குன்னு நம்ம நறுக்கணுமே, இப்போ பூச்சி வருது, இந்த வெண்டைக்காய் நல்லாயிருக்கு நம்ம நறுக்கணுமே. நம்ம ஒரு 20-30 வெண்டைக்காய் நறுக்கும்போது அதில் 2 வெண்டைக்காய் மட்டும் நல்லா இருக்குன்னு மொத்த வெண்டைக்காய் நம்ம பேசிகிட்டே ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ பேசிகிட்டே நம்ம நறுக்குவோம். நறுக்கிட்டு பார்த்தோம்னா நமக்கு அந்த பூச்சி இதெல்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். அதில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்ததுலேருந்து இந்த வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் நறுக்கும்போது ரொம்ப கவனமாக தான் நான் கட் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் நான் வந்து கருகப்பில் லேசாக கருத்து போனால் கூட நான் வந்து இது யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வெயிலுக்கு கருவேப்பிலை புதினா கொத்தமல்லிலாம் வாங்கினா 2 நாளைக்கு மேலே தாங்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையை போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சமையல் வந்து நம்ம நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறோமோ அதை நம்ம அவ்வளோ நேசித்து செய்யும்போது நீங்கள் சாதாரணமாக நம்ம கையளவு போட்டு பண்ணால் கூட அது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே கையளவு தான். எனக்கு அளந்தெல்லாம் இப்போ வீடியோக்காக தான் நான் அந்த அளவுலாம் சொல்லி நான் போடுறேன். ஏன்னா உங்களுக்கும் அந்த அளவு தெரியணும் இல்லையா? அதனால தான் நான் அளவு சொல்லி செய்கிறேன். ஏன்னா எங்கள் ஏஜில் என்னோடய ஏஜில் இருக்கிறவங்க பூராமே அந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோக்காக தான் இப்போ அவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நானுமே. இப்போ சேப்பங்கிழங்கு பாருங்களேன், நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கோட போட்டனால 2 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கி ஒன்றும் ஃப்ரை பண்ணல இல்லையா, நம்ம பொரியல் தானே பண்ண போகிறோம், 2 விசில் விட்டால் நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு கிழங்கு குழஞ்சி போயிடுச்சு, ஒவ்வொரு கிழங்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை மட்டும் நான் வதக்கும் போதே கட் பண்ணி அந்த கரண்டிலேயே மசிச்சு 1-2 பீஸை கட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெயாவதும் தேங்காய் எண்ணெயாவது விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வாசனையும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம், அதுவும் நல்ல வாசனையாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செகண்ட் இருங்க, நான் என்ன சாதம்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாதம். ஆனால் அதை செஞ்சு ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வருஷங்கள் ஆகிடுச்சு. செய்வோம்னு நினச்சிட்டே இருப்பேன், ஆனால் செய்ய முடியல. இப்போலாம் இன்ஸ்டா யூடியூப்லாம் பார்க்கும்போது அது ஓகே, அந்த ஆசை வந்துருச்சு. ஓகே, நம்ம செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நம்ம இதை இன்றைக்கி செய்வோம் அப்படின்ட்டு இது கடுகு போட்டாச்சு. 2வது இன்றைக்கி என் பையன் வந்து காலையிலே சீக்கிரமே போயாச்சு. அதனால என் பையனுக்கெல்லாம் அந்த சாதம் கிளறி கொடுத்தேன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டார். இதுக்கு 2 டீஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், தேவையான கருவேப்பிலை. இதுக்கு இஞ்சி ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அந்த இடி உரலில் நல்லா சதைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இடித்து வச்சுருக்கேன். சதைச்சினாலும் இடிச்சினாலும் ஒன்று தான். ஆனால் நான் அதனால தான் 2 சதைச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்.
அது பேசும்போது அந்த மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம எல்லாமே எண்ணெயில் சேர்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சூப்பரான எண்ணெய் சாதம் பண்ணுறேன்னு வந்து பார்த்துருப்பீங்க. மாங்காய் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். இதை மாங்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்ல பெரிய கண்ணில் துருவி வச்சுக்கோங்க. நான் ஒரு இந்த சைஸ்க்கு மாங்காய் வாங்கினேன். அது சின்ன சைஸ் மீடியம் சைஸ் வாங்கினேன். அதில் பாதி மாங்காயை போட்டு பெருசாக துருவி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பொடியாக துருவுனீங்கன்னா ரொம்ப புளிப்புத்தன்மை சாதத்தில் வந்துடும். இதுனா நம்ம மென்று சாப்பிடும்போது நமக்கு அந்த புளிப்பு தன்மையோடு சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து எல்லாமே ஒரேதாகவே நான் போட்டு வதக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ மாற்றிக்கலாம். நான் இது சட்டியில் வந்து இதெல்லாம் போடும்போது உங்கள்கிட்ட நான் காமிக்கலை. ஏன்னா நான் அந்த நேரம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்க. சரி நான் பேசிட்டு வந்து நம்ம வீடியோ ஆன் பண்ணேன்னு நினச்சிட்டே நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பார்த்தா ஆன் பண்ணலாமல் எடுத்துகிட்டு அப்புறம் தான் பார்த்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தாளித்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த மாங்காயெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. கடுகு பருப்பெல்லாம் வெடித்தோடனே நீங்கள் எப்பயும் போல் நம்ம மாங்காயை போட்டு ஒரு 2 செகண்டு தான் வதக்குங்க. இல்லைன்னா ரொம்ப புளிப்புத்தன்மை ஆகிடும். சாதம் வந்து ரொம்ப குலையவும் கூடாது, ரொம்ப விரையாகவும் இருக்கக்கூடாது, பொல பொலன்னு இருக்கக்கூடாது. அதாவது நம்ம புளியோதரைக்கெலாம் கிளற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம லெமன் சாதம், இந்த மாதிரி மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது நமக்கு நல்லாவே ஓரளவுக்கு வெந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம இந்த சூட்டில் போட்டு கிளறும்போது உங்களுக்கு விரைச்சிரும் சாதம். இதுக்கு இப்போ தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்போ அதை கிண்டி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாலே நல்லா பொழு 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 பொண்ணுன்னு ஆகிடும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்குவம். நீங்கள் எந்த மாதிரி அரிசி வச்சுருக்கீங்க, எத்தனை விசில் விட்டால் சரியாக வருன்றது அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 விசில் தான் நான் விட்டுருக்கேன் இன்றைக்கி சாதம். இங்கே பாருங்கள் சாதம் பொல பொல பொலன்னு இருக்குது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம என்னென்னு பார்க்கலாம். மாங்காய் சாதம், சேப்பங்கிழங்கு பொரியல், மாம்பழம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொட்டுக்கிறதுக்கு. ஃபைனல் டச் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.